வணக்கம். இந்த நிகழ்ச்சி காப்புறுதி சம்பந்தமான நிகழ்ச்சி. பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு விடயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். வேறு ஒருவரிடம் காப்புறுதி செய்தாலும் கூட சில தரவுகளை உங்களிடம் வைத்துக் கொண்டு நாங்கள் எவ்வாறு காப்புறுதியை செய்து வைத்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கிறது. இது ஓரளவுக்கு காப்புறுதி செய்யாதவர்களுக்கும் இன்னும் மேல் செய்கின்ற பொழுது என்ன விடயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். அதைவிட காப்புறுதி ஏற்கனவே செய்து வைத்திருப்பவரிடம் கூட தங்கள் ஏற்கனவே செய்து இருக்கின்ற காப்புறுதிகளுடைய நிலைமைப்பாடு அல்லது அதனுடைய தரவுகள் சரியாக இருக்கின்றனவா அல்லது இன்னும் மாற்றங்களை செய்ய முடியுமா என்ற ஒரு விடயத்தை எல்லோருமே அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இப்பொழுது கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் என்றால் என்ன தமிழையா? அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் நாம் படித்தபடியா தமிழ் எல்லோருக்கும் கிரிட்டிக்கல் என்றால் தான் கூட விளங்கும். அது மிக கடுமையான வருத்தங்கள், அதாவது ஹார்ட் அட்டாக், கேன்சர் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல ஆள் இருக்கிறார் அதுவா? ஆமாம். ஹார்ட் அட்டாக், கேன்சர், பைபாஸ் சர்ஜரி, கிட்னி ஃபெயிலியர், பிரெயின் டியூமர், அப்படியான வருத்தங்கள் 24 வருத்தங்கள் அல்லது அதுக்கு கூடிய வருத்தங்கள் வரும் பொழுது, அப்படி வருத்தம் வந்த பட்சத்தில் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் எடுத்து வைத்திருந்தால், நீங்கள் எவ்வளவிற்கு 100,000 எடுத்து வைத்திருந்தால் அந்த 100,000 அவர்கள் அந்த இன்சூரன்ஸ் எடுத்து வைப்பவருக்கு 30 நாளைக்கு பின்னர் முழு தொகையும் அவர்கள் கொடுப்பார்கள். அதன் பின்னர் அந்த கட்டுப்பணத்தை அவர்கள் தொடர்ந்து கட்ட வேண்டிய தேவையில்லை. எனவே அவர்கள் ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது அந்த கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸை எடுத்து வைத்தால் அவர்கள் ஒரு லம்சமாக தமக்கு தேவையான அளவு தொகையை தீர்மானித்து எவ்வளவு அவர்கள் மந்த்லி தொகையை தங்களால் கட்ட முடியுமோ அந்த தொகையை செலுத்திக் கொண்டு அந்த இன்சூரன்ஸை வைத்திருப்பதன் மூலம் உங்களுக்கு எதிர்பாராத வகையிலே ஏற்படக்கூடிய ஏதாவது கிரிட்டிக்கல், அதாவது மேஜர் வருத்தங்கள் வரும் பொழுது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. ஆனால் அதில் பல விதமான கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கின்றது. அதாவது நீங்கள் 10 இயர்ஸுக்கு எடுக்கலாம், அல்லது ஏஜ் 65 மட்டும் எடுக்கலாம், அல்லது ஏஜ் 75 மட்டும் எடுக்கலாம், அல்லது நீங்கள் கேஷ்பேக்காகவும் எடுக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தேவை என்பதை உங்களுடைய வயது, உங்களுடைய வருமானம், உங்களுடைய பிள்ளைகளின் வயது என்பவற்றை பொறுத்துத்தான் அதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உதாரணமாக உங்கள் வருமானம் 5,000 ரூபாக இருந்தால் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் உங்களுக்கு வரும் பொழுது அந்த இன்கம் 0வாக மாறுகின்றது. நீங்கள் எஸ்பெஷலி செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் அந்த தருணத்தில் நீங்கள் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் செய்து வைத்திருந்தால் நீங்கள் இன்சூர் பண்ணின தொகையை முற்றுமுழுதாக பெற்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அது அந்த கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் செய்யும் பொழுது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், சிலர் கேஷ்பேக்கை எடுப்பதற்காக உதாரணமாக 25,000 ரூபாய்க்கோ 50,000 ரூபாய்க்கோ எடுத்துவிட்டு 75 வயதிலே அந்த காசை திருப்பி பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் அப்படி எடுப்பது மிகவும் சரியானதாக நாங்கள் கருத முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு எவ்வளவு காலத்துக்கு அந்த கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் தேவை என்பதை முதல் நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் 4 வயது, 5 வயது, 6 வயதாக இருந்தால் அவர்கள் வளரும் காலம் 20 இயர்ஸாக இருக்கும். அல்லது உங்களோட பிள்ளைகள் 10 இயர்ஸாக அல்லது 11 இயர்ஸாக இருந்தால் 10 இயர்ஸுக்கு உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் என்பது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. அப்படியான தருணங்களில் எவ்வளவு காலத்திற்கு உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் தேவை என்பதை முதலில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதன் பின்னர் எவ்வளவு தொகை உங்களுக்கு கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ், உங்களுக்கு ஒரு மேஜர் வருத்தம் வரும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு ப்ரொடெக்ஷன் தேவை என்பதையும் நீங்கள் தீர்மானித்து அதன் பின்னர் தான் எப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உங்களுக்கு அதிகமான ப்ரொடெக்ஷன் தேவைப்படும் பொழுது நீங்கள் டேர்ம் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸை எடுத்தால் உங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் 75 வயதிலே காசை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயத்தின் மூலம் மிக குறைந்த அளவிலே உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டால் 75 வயதிலே உங்களுக்கு அந்த காசு வரும் பொழுது ஒரு பயனற்றதாகவே காணப்படுகின்றது. ஏனென்றால் 75 வயதிலே அந்த காசை திருப்பி கேஷ்பேக்காக எடுக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து அவர்கள் யூனிவர்சிட்டி முடித்து எல்லாம் முடித்து விடுவார்கள்.
அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கின்ற அந்த கேஷ்பேக் வந்து ஒரு மெட்டீரியலாகவே இருக்க மாட்டது. ஏனென்றால் நீங்கள் கேஷ்பேக்காக ஒரு 25,000 அல்லது 50,000 75 வயதில் எடுக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய சம்பளம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். அதை விட அவர்கள் சில வேளைகளில் ஒரு மாதத்திலே கூட அந்த காசை எடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் 75 வயது மட்டும் வெயிட் பண்ணி நீங்கள் கட்டிய பணத்தை திருப்பி எடுப்பதனால் உங்களுக்கு பெரிய பயன் இருக்காது. எனவே உங்களுடைய வயதுக்கேற்ற வகையிலும் உங்களுடைய தேவைக்கேற்ற வகையிலும் எப்படியான கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் மிகவும் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நான் மிக அண்மையிலே கனவேரிடம் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் மிக குறைந்த தொகையிலே, ஆனால் பணம் அதிக தொகையிலே கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். 175 ரூபாய் 200 ரூபாய் கூட கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அதிக பணத்தொகையை அதிலே கட்டி 75 வயதிலே அந்த காசை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த காசை கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் ஒரு சில நிமிடம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப ஏற்கனவே இந்த கூடுதலான பணம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு வாடிக்கையாளர் திடீரென ஒரு குறைந்த பணத்துக்கு மாற்றம் அடைகின்ற பொழுது மாறுகின்ற பொழுது நீங்கள் இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு நான் $150 மாசம் என்னுடைய கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸுக்காக கொடுப்பனவு செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் திடீரென வந்து சொல்வீர்கள், இது $150 நீங்கள் மாதம் கொடுக்கிறீங்க, இது கொஞ்சம் கூடுதலான ஒரு தொகையாக இருக்கிறது, உங்களுக்கு ஒரு $90 அல்லது $80 அல்லது $100 அல்லது $140 அது எவ்வளவு சொல்ல வேண்டாம், சொல்லாமல் இருக்கலாம். அப்படி மாறுகின்ற பொழுது இப்பொழுது நான் வச்சிருக்கின்ற அதே பிடிமானங்கள், அதாவது இப்ப எனக்கு இருக்கிற இப்ப நான் எனக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன், அப்படி எனக்கு ஒரு நிலைமை வந்தால் இப்பொழுது நான் அந்த $150 கொடுத்து கொண்டிருக்கின்ற அதே தகுதி தராதரம் கொடுப்பனவுகள், அதே சலுகைகள், அதே பணப்பெறுமதி, அதே விதமான எல்லா விஷயம் அந்த பேக்கேஜ் அந்த புல் இன்வால்வ்மெண்ட் இருக்குமா? ஆமாம். ஏனென்றால் நீங்கள் என்ன விதமான கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்து தான் அது அமையும். ஏனென்றால் நீங்கள் ஒரு கேஷ்பேக்காக வைத்திருக்கலாம் அல்லது டேர்மாக வைத்திருக்கலாம். அநேகமாக டேர்மாக வைத்திருந்தால் நீங்கள் சரியான திட்டமிடலில் கூட அதை வைத்திருக்கலாம். உங்கள் தகுதிக்கு அல்லது உங்களுக்கு தேவைக்கு ஏற்றமாறு நீங்கள் நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருந்தால் நிச்சயமாக அதை கண்டினியூ பண்ணுவதுதான் திறமானது. அதை ஒரு காலமே மாற்றுவது ஒரு அர்த்தமற்றதாகவே இருக்கும். எனவே நான் சொல்லவில்லை நீங்கள் பிழையானதைத்தான் வைத்திருக்கின்றீர்கள் என்று. சில வேளைகளில் நீங்கள் அப்படி வைத்திருந்தால் அதை நீங்கள் மீள் பரிசீலனை செய்து உங்கள் தேவைக்கு ஏற்ற வகையிலே உங்கள் எவ்வளவு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் இன்கம் தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையிலே உங்களுக்கு ஒரு காப்புறுதியை தீர்மானித்துக் கொள்வதனால் நீங்கள் ஃபியூச்சரில் வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்ப நீங்கள் சேவிங் வேணுமென்று அதிக பணமாக மந்த்லி தொகையை கட்டிக்கொண்டு வந்தால் உங்களுக்கு தொடர்ந்தும் அதை கட்ட முடியாத நிலை கூட வரலாம். அல்லது அந்த பணம் உங்களுக்கு கட்டினாலும் அதற்குரிய கவரேஜ் இருக்கின்றதா என்பதை நீங்க முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அநேகமாக இந்த கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஆட்களுக்கு வர்றது வந்து கூடுதலாக சொல்லுவார்கள் 40 to 50 இது கிரிட்டிக்கல் ஏஜ். அப்ப கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து உங்களுடைய ஏஜ் அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வயது என்பது அதில் முக்கியமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் வந்து மிக முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்டும் வர மாட்டுது, அதே நேரத்திலே ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷனும் கொடுக்க மாட்டார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய இன்கம் வந்து ஜீரோவாக மாறும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதாவது வந்து சில விஷயங்களை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு நேருக்கு அதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. என்ன சொன்னா ஏற்கனவே அவர்கள் கூடிய பணத்தை கட்டியிருந்தால் அதை கட்டிவிட்டு எப்படி எடுப்பது என்ற ஒரு உணர்ச்சி ஏற்படும். அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்களை நான் மாற்றும்படி சொல்லவில்லை. அவர்கள் இனி எடுக்க இருப்பவர்கள் அப்படியான தவறுகளை விடாமல் சரியான ஒரு திட்டத்தை அவர்கள் தங்களுடைய தகுதிக்கு ஏற்றமாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து.